பரபரப்பான முடிவை அதிகாரப்பூர்வமாக எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். அந்த முடிவை அவருடைய அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அலுவல் பூர்வமாக அறிவிப்பதை பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஓபிஎஸ் அணியின் சார்பாக அந்த அமைப்புடைய ஆலோசகர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம், என்டிஏ கூட்டணி உடனான உறவை முறித்து கொண்டு விட்டோம், எங்களை பலப்படுத்துறதுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அரசியல் நிகழ்வுகளை தீவிரப்படுத்துவார், சுற்றுப்பயணம் செய்வார், கூட்டணி யாரோடு என்பது பற்றி அரசியல் சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் சார்பாக அறிவித்ததை பார்த்தோம். 2017 வாக்கிலிருந்து குறிப்பாக செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திரு பன்னீர்செல்வத்துக்கும் பாஜக தலைமைக்குமான உறவு அப்படிங்கிறது நன்கு தெரியும். 2017 அந்த காலம் தொடங்கி 19 2021 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கான அறிவிப்பை எல்லாம் வெளியிடும் பொழுது இனி பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு இந்த அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் நிலையிலிருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். அவர் பாஜகவோடு எத்தனை நட்பு பாராட்டினார் என்பது தெரியும். ஆனால் கடந்த கால நிகழ்வுகளையும் சேர்த்து பார்க்கின்றோம். தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்திக்கவில்லை. அதற்கு முன்னதாக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த பயணத்தில் தன்னை திரு அமித்ஷா பார்க்காதது வருத்தம் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அந்த வருத்தம் என்பது பிரதமர் வெளிப்படையாக கடிதம் எழுதியும் கூட சந்திக்காதது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் சில நாட்களுக்கு முன்பாக திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தந்தி டிவியோட கேள்விக்கு என்னவது நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆபத்தானது, மதியாதார் வாசல் தன்னை மிதிக்க வேண்டாம் அப்படின்னு இதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருந்தார். ஆனாலும் இறுதி முடிவை திரு பன்னீர்செல்வம் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த இறுதி முடிவு இன்று ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு ஆழ்வார்பேட்டையில் ஒரு தனியார் விடுதியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நீடித்த ஆலோசனையின் இறுதியாக முடிவெடுத்திருக்கிறாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகுகிறார். அதற்கான முன்னோட்டங்களையும் நம்ம பார்த்தோம். மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை இவற்றுக்கெல்லாம் கண்டனம் தெரிவித்து திரு பன்னீர்செல்வம் முந்தா நாள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். செல்வி ஜெயலலிதா பாஜக கூட்டணியிலிருந்து விலகியது அப்படிங்கிறது வரலாற்று பிழை என்பது போல திரு கடம்பூர் ராஜு விமர்சிக்க, அது வரலாற்று புரட்சி அப்படின்னு இன்னைக்கு விமர்சிக்க, அதற்கான சமிக்கைகள் தெரிய இன்று அதிகாரப்பூர்வமாக பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகி இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இந்த ஈவெண்ட்டை கவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், ஓற்றியும் வணக்கம் ஹரி. முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை பன்ருட்டி ராமச்சந்திரன் சந்தித்தார். அந்த சந்திப்பில் மிக பிரதானமாக இன்றைய அரசியல் நிலைமை குறித்து, தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்து, மக்கள் பிரச்சனை குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. மேலும் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதில் மிக பிரதானமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள், அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தொண்டர் உரிமை மீட்பு குழு தனது உரிமையை முறித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி இனி தொண்டர் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது என்றும் அவர் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.